Welcome to Design and Fusion. இன்னைக்கு ஸ்பெஷல் யம்மி யம்மி டேஸ்டி டேஸ்டி டிராகன் சிக்கன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிராகன் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ நாம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஸ்டார்ச், 1/2 டீஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹோல் எக் எடுத்துக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரோட அந்த எக்கையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். மெதுவாக கட்டி வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரேடியாக நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சிக்கன் மேரினேட் பண்ண பிறகு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்போது சிக்கன் மேலே கோட்டிங் ப்ராப்பராக இல்லாமல் வெறும் சிக்கன் மட்டும் ஃப்ரை ஆகி வரும். நிறைய பேர் நினைக்கலாம், இதில் என்ன மைதா மாவு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றோம். அங்கே எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ நம்ம இதே அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கனை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எக்ஸ்பென்ஸும் குறையும். அதே டைமில் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு வீக்கெண்ட் ஆனால் ஒரு மூவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட இந்த மாதிரி டிராகன் சிக்கன், சப்பாத்தி இல்லை புலாவ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். நான் 500 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அதை இந்த பேட்டரோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போது நம்ம வச்சுருக்க சிக்கனுக்கு இந்த பேட்டர் பத்தலை அப்படின்னா தனியாக நம்ம பேட்டர் கூட ரெடி பண்ணி மறுபடியும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பொரிக்கும் போது மேலே ஒரு கோட்டிங் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எள்ளு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஹனி சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியண்ட் ஹனி 1/4 கப் எடுத்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு ஹனி சாஸ் இது. இந்த ஹனியை மட்டும் சிக்கனில் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு டேஸ்டே வேற லெவலில் இருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஹனி சாஸ். இது அப்படியே ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் எல்லா சிக்கன்ஸையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே பேனில் அந்த ஆயிலை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சாட்டே பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஹனி சாஸ், இந்த ஹனி சாஸை அப்படியே அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. அப்படியே இந்த லோ ஃப்ளேம்லே அப்படியே குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, இதை பார்க்கும் போது எவ்வளோ யம்மியா இருக்கு பார்த்தீங்களா? உடனே இதை சாப்பிடணும் போல தோணுதுல. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் டேஸ்ட்காக கொஞ்சம் கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே தம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மி டிராகன் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்